மதுரை மாவட்டம் அரட்டாப்பட்டி செல்லும் முதலமைச்சர் வழிநெடுகிலும் மக்களிடம் மனுக்களை வாங்கி வருகிறார். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரசன்னா இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். பிரசன்னா, முதலமைச்சர் எப்போது அரட்டாப்பட்டியை சென்றடைகிறார்? வழியில் எந்தெந்த கிராமங்களை கடந்து செல்கிறார்? யார் யாரெல்லாம் அங்க மனு கொடுத்திருக்காங்க? வேதவழி தமிழக முதல்வர் அவர்கள் இந்த டங்ஷன் திட்டத்திற்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி உறுதியான நடவடிக்கை மேற்கொண்ட முதலமைச்சருக்கு அரட்டாப்பட்டி மக்கள் தற்போது நன்றி தெரிவிக்கும் விழாவானது நடைபெற்று வருகிறது. இதில் சரியாக மாலை 4:30 மணிக்கு மதுரை விமான நிலையம் அருகே இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் இருந்து சாலை மார்க்கமாக கான்வாயில் தமிழக முதலமைச்சர் கிளம்பினார். கிட்டத்தட்ட பாண்டி கோயிலிலிருந்து நாய்க்கர்பட்டி வரை ஏறத்தாழ 25 கிலோமீட்டர் நீளத்திற்கு மக்கள் இரு வழியிலுமே சாலை ஓரமாக கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமாகவே காத்திருந்தார்கள். தற்பொழுது முதல்வர் பாண்டி கோயிலிலிருந்து ஒத்தைக்கடை வழியாக பைபாஸில் தற்போது அந்த அரட்டாப்பட்டி நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இரு சாலையுடைய ஓரத்தில் குவிந்திருக்கக்கூடிய மக்களிடம் கோரிக்கை மனுக்களையும் வாங்குகிறார். அதுபோல் மக்கள் கொடுக்கக்கூடிய புத்தகங்களையும் ஒருவர் பெற்று கொண்டு தற்பொழுது அரட்டாப்பட்டி நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். இன்னும் சரியாக ஒரு 5:45 6 மணி அளவில் அரட்டாப்பட்டி நோக்கி செல்வதற்கு உண்டான அந்த பயண நேரம் இருக்கும். இன்னும் சற்று நேரத்தில் இந்த சித்தம்பட்டி டோல்கேட் அருகே மக்கள் திரளாக ஒன்று கூடியிருக்கிறார்கள். காட்சியில் பார்க்கலாம். கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் பாண்டி கோயிலிலிருந்து நாய்க்கர்பட்டி வரை சாலையில் இருக்கக்கூடிய 25 கிலோமீட்டர் நீளத்துக்குமே பல்வேறு கிராமங்களிலிருந்து மக்கள் அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். மக்கள் தற்போது சாலை ஓரத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். தமிழக முதலமைச்சர் அவர் சாலை கடந்து செல்லும் பொழுது அந்த மக்களிடம் அவருடைய மனுக்களை தொடர்ச்சியாக பெற்ற வண்ணம் இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அரட்டாப்பட்டி செல்ல இருக்கிறார். வேதவள்ளி, இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அரட்டாப்பட்டிக்கு செல்ல இருக்கிறார். வழிநெடுகிலும் மனுக்களை அவர் பெற்று வருகிறார். தகவல்களுக்கு நன்றி பிரசன்னா.